இவ்வளோ அழுக்கா வீட்டில் இருந்துச்சு. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த வீடியோவில் எங்களோட புது ரோபோ வேக்கம் கிளீனரை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம் புது வீட்டில். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நீங்கள் என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? எக்ஸைட்டட் தான். சரி, அப்போ நீங்களே அன்பாக்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் ஃப்ரேம் நான் இவ்வளோ தான் செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமுக்குள்ளே வாங்க. இப்போ நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரேம் அவுட் வெளியே போயிடுவீங்க, அவுட் ஆயிடுவீங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்றது உள்ள வர்றதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே கம்யூனிகேட் உள்ள வாங்க. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். வராங்க, கேளுங்க. பாருங்க. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. ஆத்தி பார்த்துப்பா. ஸோ இது வந்துட்டு அகாரோ பிராண்டோட ஒரு ரோபோட் வேக்கம் கிளீனர் அண்ட் வெட் அண்ட் ட்ரை போத்துமே சப்போர்ட் பண்ணும். வீட்டை வந்து பெருக்கவும் செய்யும், அது போக வீட்டை தண்ணி போட்டு துடைக்கவும் செய்யும். அதுவும் வெறும் 250 ml வாட்டரில் மொத்த வீட்டையுமே துடைச்சிடும். எங்களுக்கு 3 BHK. பட் இப்போதைக்கு நான் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஹாலு அப்புறம் கிச்சனு ரெண்டுத்தையுமே வந்து, அப்புறம் டைனிங் டேபிள்லாம் இதை வச்சு நான் இப்போ க்ளீன் பண்ணி பார்க்க போகிறேன். அப்புறம் கார்பெட்லாம் க்ளீன் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி க்ளீன் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன்னு நினைப்பாங்க. இல்லை, இவங்களும் வீட்டில் வேலை செய்வாங்க. இது எதுக்கு அப்படின்னா, வீட்டில் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே பாருங்க, இதில் நீங்கள் அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் பேசும்போது எங்கே பார்ப்பேன்னா? கரெக்டு தான், கேமராலையும் நான் தானே தெரியுறேன். கேமரா தூரமாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி எங்கள் பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குற நேரத்தில் நைட்டு மிட்-நைட் 1:30 மணிக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அவன் முழிச்சிட்டான் அப்படின்னா அலங்கோலப்படுத்திடுவான். லைக் ஒரு நாளைக்கு 4 வாட்டி வீடு பெருக்கிற மாதிரி, அது போக 2 வாட்டி வீடு துடைக்கிற மாதிரி ஆகும். பாலை கொட்டிடுவான், சிந்திடுவான், ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது, வீடு அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அகோரோ பிராண்டில் இந்த ரோபோ வேக்கம் கிளீனர் நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ரிவ்யூ யூனிட்டாக சென்ட் பண்ணுவேன்னு. அவங்களும் நமக்கு இந்த அகோரோவோட ரோபோ வேக்கம் கிளீனரை ரிவ்யூ யூனிட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஹால் டூரும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஏன்னா ஹாலில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நிறையா டைனிங் டேபிள்லாம் வேறு செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுது உள்ளெல்லாம் பூந்து அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? இப்போ நான் எதை கவர் பண்ணேன்? இதே கவர் பண்ணுங்க. என் மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க. ஓ, பேக்கிங்லாம் செம்மையாக இருக்குல்ல. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உள்ள வாரண்டி கார்டு இருக்குது, அப்புறம் க்ளீனிங் ப்ரஷில் இருக்குது. இங்கே நம்மளோட வேக்கம் கிளீனர் இருக்குது. அண்ட் சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் டாக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் மாப் கிளாத் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹெப்பா ஃபில்டர் இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜ் வெயிட், எப்படியும் ஒரு 2.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குல்ல. அண்ட் உள்ள இன்னொரு மாப் கிளாத் இருக்குது. இந்த மாப் கிளாத் வந்து லைக் வாஷபிள் தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 வீல்ஸ் இருக்குது. லைக் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீல்ஸாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோட்டரி க்ளீனிங் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் ஆகுற மாதிரி. அண்ட் இங்கே ஒரு ஃப்ரீ ரொட்டேட்டிங் வீல் இருக்குது. எந்த பக்கம் வேணால் திரும்புறதுக்கு லெஃப்டில் போடணும். கமான், கிரேட். அண்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரைட்டில் போடணும். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ராவுமே பார்த்திங்கன்னா இன்னும் 2 கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்பேருக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைட்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா குஷன் மாதிரி இருக்குது, தெரியுதா? லைக் எங்கேயாச்சும் போய் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பம்பர் இல்லை, ஷாக் அப்சர்வர். பம்பர்னா சொன்னோம். சரி, ஓகே, பம்பர் வித் ஷாக் அப்சர்வர்னு சொல்லலாம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சர் வந்து இருக்குது. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா
சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு சென்சர் இருக்குது. ஸோ சைடில் 2 சென்சரும் மேலே ஒரு சென்சரும் வந்து இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியே எழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றுற ட்ரே, அப்புறம் ஃபில்டர் ட்ரே. ஸோ இங்கே வந்து தண்ணி ஊற்றணும் அண்ட் இங்கே வந்து டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிரும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மாப் போட்டு வீடை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டஸ்ட் கலெக்டர் வச்சு நம்ம டஸ்ட்லாம் வந்து இந்த டேங்க்கில் வந்து கலெக்ட் ஆகிரும். இதோட கெப்பாசிட்டி வந்து தண்ணி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 250 ml அண்ட் டஸ்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 240 ml. அண்ட் ஃபில்டர் வந்து நாம் தான் அட்டாச் பண்ணணும் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஃபில்டர் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. அது போக அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெப்பா ஃபில்டர் வந்து வாஷபிள் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஃபில்டர் வந்து வாஷபிள் தான் அண்ட் இதுவும் வாஷபிள் தான். நான் இப்போது டேங்க்கில் தண்ணி ஊற்றிடுறேன். கரெக்டாக தான் பண்ணுறோமா? தலையில் வச்சுருக்கோமா? இப்படி தான் இருக்கும்ல. அதான் தெளிவாக அதிலே போட்டிருக்கேன், இன்சர்ட் திஸ் சைடு அப்புன்னு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். மணி 2ஆவதுல. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போயிட்டு லாக் ஆகிடுச்சு. கிரேட். அந்த ப்ளூ தான். ஸோ இங்கே 2 ப்ளூ கலர் லீவர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லீவரை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கழட்டிக்கலாம். அண்டு அதை ப்ரெஸ் பண்ணாமலே அப்படியே இந்த இடத்துல வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போய் லாக் ஆகிடுது. இந்த இடத்துல தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எக்ஸஸ் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து பின்னாடியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சுற்றலாமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 10 seconds வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பவரிங் ஆன் வந்துருச்சு. இப்போது ஹோம் பட்டன் ஹோம் பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுவே அதோட சார்ஜிங் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி போய் சார்ஜ் பண்ண பாருங்க. நம்ம ஒன்றுமே பண்ணல, வெளியில் வச்சு ஆன் பண்ணோம். அதுவே சுற்றி புற்றி பார்க்குது சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு. அது பக்கத்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்ச அதுவே போயிட்டு கரெக்டான பொசிஷனில் போய் அதுவே வந்து சார்ஜிங் பண்ணிக்கிச்சு. அண்ட் இப்போ நம்ம இதை ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பவர் அண்ட் ஹோம் பட்டன் ரெண்டுத்தையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ்ஸு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வைஃபை சிக்னல் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது இதை நாம் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபோனை கொடுங்க, அப்புறம் எப்படி வீடியோ எடுப்பீங்க? நான் போய் என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அறிவாளி. ஸோ இப்போ ஸ்மார்ட் லைஃப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். இது மேலே ஐயான் உட்காந்தா தாங்குமா? அவன் இங்கே உட்காந்துட போகிறான், மேலே தாங்காது. அயன்லாம் உட்காந்தானா உடஞ்சிரும். என் பையன் அது மேலே உட்காரலாமான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், 22,000 24,000 ரூபாய் 23,000 ரூபாய் அது. கதம். ஸோ இந்த ஸ்மார்ட் லைஃப் ஆப் டவுன்லோட் பண்ணி ஆட் டிவைஸ் கிளிக் பண்ணி இதோட பேர் வந்து ஆல்ஃபா கனெக்டிங்னு வருது. ஸோ இப்போ நம்ம ஃபோன் கூட ஸ்மார்ட் லைஃப் ஆப்பில் அது வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. வைஃபை கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அதுவே சொல்லிடுச்சு. இதுவா? ஸ்மார்ட் லைஃப். ஸோ என்னோடய ஃபோனில் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்லை, உங்களோட ஃபோனில் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த லாகின் ஐடி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டிவைசஸில் அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. 47% வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்மார்ட்னு இருக்குல்ல, ஐயோ எடு சவுண்ட் எடுக்குது தெரியாமல் இந்த ஸ்மார்ட்னு ஒரு பட்டன் இருந்துச்சு, அதை ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே ரன் ஆக வீட்டோட மொத்த மேப்புமே அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரூம் மட்டும் எடிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரூமு, ரூமு, கிச்சன் எல்லாத்தையுமே அது போய் ஒரு இடமா மேப் பண்ணி ஒரு இடம் விடாமல் மேப் பண்ணி மொத்த வீடோட மேப்பையுமே க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். எது வந்து பெட்ரூம், எது வந்து ஹாலு அப்படின்னு உங்கள் ஃபோனில் இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம்.
ரீநேம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த ரூம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும், ஹால் மட்டும் க்ளீன் பண்ணால் போதுன்னா ஹால் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும்னு செட் பண்ணிக்கலாம், ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதுன்னா ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும்னு செட் பண்ணிக்கலாம், டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கலாம், எப்போ க்ளீன் பண்ணணும், என்னைக்கு க்ளீன் பண்ணணும், எத்தனை மணிக்கு க்ளீன் பண்ணணும் எல்லாமே. பெருக்கலாம் துடைக்கலாம் அது ஐயா அதே மாதிரி ட்ரை கிளீனிங்காக வெட் கிளீனிங், அதாவது பெருக்கினா மட்டும் போதுமா இல்லை துடைக்கவும் செய்யணுமா அந்த மாதிரி ப்ரோக்ராமும் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஹால் மட்டும் எனக்கு வந்து பெருக்கி துடைக்கணும், ரூம் வந்து வெறும் பெருக்கினா மட்டும் போதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோரில் வந்து கார்பெட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கார்பெட்டை வந்து ட்ரை கிளீனிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஹால்லே கார்பெட் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஹால் வந்து கிளீனிங் பண்ணுறப்போ அந்த கார்பெட் இருக்க ஏரியாவை மட்டும் நீங்கள் ஹேண்ட்லேயே மேப் பண்ணி இதை மட்டும் நீங்கள் வந்து வெட் கிளீனிங் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீனிங் மட்டும் பண்ணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஹாலில் இருக்க அந்த கார்பெட் ஏரியாவுக்கு வரும்போது கார்பெட்டை மட்டும் ட்ரை கிளீன் மட்டும் பண்ணிவிடும், வெட் கிளீனிங் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணாது. அந்த மாதிரி லைக் ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்கிறது நல்லா இருக்குது, ஃபஸ்ட் பண்ணணும். பண்ணு. அண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் மோட் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதை நம்ம எக்கோ மோடு வச்சோம் அப்படின்னா பவர் சேவிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் எக்கோ மோடுக்கு மாற்றுறேன். இதுக்கே வச்சுருக்கலாம். இப்போ எக்கோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் மோடில் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங் மோடில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சூப்பர் ஸ்ட்ராங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எக்கோ மோடில் வச்சிங்கன்னா சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அழகாக பெருக்கி அழுக்கெல்லாம் வந்து உள்ளே ஒழிஞ்சிடும். ஆமாம். அப்புறம் இங்கே பாருப்பா எவ்வளோ ரிமைனிங் லைஃப் ஆஃப் ஃபில்டர் 100%, ரிமைனிங் லைஃப் ஆஃப் ஃபில்டர் 150 hours. ஃபில்டர் வந்து இன்னும் 100% இருக்குன்னு இதிலே காமிச்சிருது. அண்ட் ஃபில்டரோட ஹவர்ஸ் லைஃப் வந்து இன்னும் 150 hours யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அது கொடுங்க பரவாயில்ல. வீட்டுக்கு இந்த சொந்தக்காரங்களாம் வராங்கன்னு வைங்களேன், எமர்ஜென்சிக்கு இதை போட்டு விட்டோம்னா நாம் மற்ற வேலையை பார்த்துட்ருப்போம், அது பாட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம்ல. யூ லைக் இட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. என் கேமரா செம்மப்பா. கரெக்டாக கேமராவை சுற்றி அந்த ட்ரைபாடோட கேப்புக்குள்ளே போய் வெளியே வந்து க்ளீன் பண்ணுதுங்க, செம்ம. அது க்ளீன் பண்ணுற டைமில் ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாமா? ஏன் உங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள். பிடிக்காத கமெண்ட் சொல்லுங்கள். பிடிக்காத கமெண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே பிடிக்காத ஒரு கமெண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் வந்ததுலேயே பிடிக்காத ஒரு கமெண்ட்னா மோஸ்ட்லி ஃபேமிலிஸை இன்வால்வ் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு பெருசாக பிடிக்காது. பட் இப்போ நம்ம ஃபேமிலியாக வீடியோ பண்ணுறோம், ஸோ அதனால் இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். பட் நாம் யாரையும் ஏமாற்றலை, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தவும் நினைக்கல. இந்த ப்ராடக்ட் பிராண்டு தான் எனக்கு கொடுத்துச்சுன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் ஜென்யூனாக நான் எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லாலாம் நல்லான்னு சொல்லிடுவேன். பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, சீரியஸ்லி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க ஃபேமிலிஸை மட்டும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாங்க. கேட்பாங்களாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆமாம், சொன்ன மாதிரி நான் யாருக்கும் எந்த கெட்டதும் நினச்சதில்லை. அதே மாதிரி எல்லோரும் இருந்துட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கள்ல. மைண்டு நம்ம மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்காம புறணி பேசாமல் அந்த மாதிரி இருந்தாலே ஆப்வியஸ்லி நம்ம லைஃப்பில் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருவோம். என்னோடய சிம்பிள் கான்செப்ட்டு அதே தான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் கொடுக்குறேன், ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் கேட்டுக்கிறேன். பி பொலைட் இன் கமெண்ட் செக்ஷன். ஏன்னா நான் ஐ டேக் த கமெண்ட்ஸ் வெரி ஈஸிலின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கமெண்ட்ஸ் ஹர்ட்டிங்காக இருக்கும், பட் ஐ வில் ஜஸ்ட் கெட் அவே வித் இட், ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். பட் ஆனால் வீட்டில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது, அவங்க ஷூஸில் இருந்து பார்க்கும்போது இட் வில் ஹர்ட் மீ லாட். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்கிற விதம் தானே எல்லாமே, அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கும் மறக்காமல் என்ன பண்ணணும், நீங்கள் திருப்பி சொன்னது எல்லாம் சொல்லுங்கள். சேனலுக்கு என்ன பண்ணணும், என்னோடய ஸ்டைலே சொல்லுங்கள் பாப்போம். அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.
நினச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, இருப்பாங்க. அது நம்ம அவங்களுக்கு இது பண்ண சப்ஸ்கிரைப் முடியாது. பண்ணணும்னு அதை சொல்லலாம்ல. அவங்க இஷ்டம் தான். நம்ம என்ன எடுத்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. அது எப்படிப்பா வெடிக்கும்? நம்ம செக் பண்ணுவோம். நம்ம போய் தூங்கணும்ல. மணி பாரு, மணி 2:40 ஆயிடுச்சுப்பா டைமு. ஸோ சீக்கிரம் தூங்குவோம். சரி வாங்க வந்து வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. வாங்கப்பா. இப்படி பொறுத்து கொள்ளுங்கள். So far clean. Taking out the dust bags. ஐயோ, இந்த கட்டில் கீழே போச்சுல, ஆமாம். அதனால நினைக்கிறேன். என்னப்பா இது, பாதி ஹால் கூட க்ளீன் பண்ணலப்பா, அதுக்குள்ளே இவ்வளோ அழுக்கா வீட்டில் இருந்துச்சு. அதுக்கே உங்கள் மூஞ்சி அப்படி போகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கும். வீடு சுத்தமாக இருக்க மாதிரி தானே இருந்துச்சுல. தினமும் பெருக்கி துடைக்கிற வீடு. செம்மல்ல. ஓகே, இன்னும் நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இதை அப்படியே நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சாச்சு. டைனிங் டேபிள் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே விழுகுதான்னு பார்ப்போம். விழுகக்கூடாது. லைட்டாக பயந்துட்டாங்க. கீழே விழுகல பார்த்தீங்களா? அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிக ஃபோர்ஸ் அதுவே கொடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதுவே கொடுத்துக்குச்சு. கீழே விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே அழுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது தெரியுதா, அதனால அதுவே ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிச்சுங்க. வாவ், செம்மையாக க்ளீன் பண்ணுதுங்க டைனிங் டேபிளில். வாவ், செம்மையாக க்ளீன் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ரெடி டு ரீசார்ஜ்னு சொல்லுது. ஆனால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ போக முடியாது, ஏன்னா டாக் வந்து அங்கே இருக்குது. ஸோ நாம தான் எடுத்து கீழே வைக்கணும். ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே கொண்டு போய் விட்டுறேன். அண்ட் டைனிங் டேபிள் இப்போது செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கு. தண்ணியை போட்டு தொடச்சிருக்கு தெரியுதா? வாவ், ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், ஜஸ்ட்டு வாவுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட வந்து நிறைவடைகிறது. பட் சீரியஸ்லி செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டில் எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட பையிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் லிங்க் ப்ளஸ் அஃபிலியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய அஃபிலியேட் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் ஏர் கூலர் ரிவ்யூ வந்து கேட்டுருக்கீங்க. சம்மர் டைம்னால நல்ல ஏர் கூலர் சொல்லுங்கள் ப்ரோ, பெஸ்ட் ஏர் கூலர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் வீட்டுக்கு ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக அதை வாங்கி உங்களுக்கு வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்கும் வச்சுப்பேன், உங்களுக்கும் வந்து ரிவ்யூ போட்டுருவேன். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். பை ஃப்ரம் ஷாதிக் அண்ட் ஃப்ரம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கல்ல, பேர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள். இதெல்லாம் வேணாம். Okay, until then, it's bye from Shadik and from Shadik's dear wife. Bye-bye.